திருமணம் என்பது கலாச்சாரத்தின் அடையாளம். ஆனால் அங்கே ஏற்படும் கள்ள உறவுகள், போதையின் கோர முகம், பழிவாங்கும் வெறி என அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு உயிரை பறித்தால் எப்படி இருக்கும்? கன்னியாகுமரி மண்ணில் ஒரு லாரி டிரைவர் கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்குல கொலையாளிகள் யார் என தெரிந்தபோது ஒட்டுமொத்த காவல்துறையும் உறைந்து போனது. கன்னியாகுமரி மாவட்டம் குமாரகோவில் பிரம்புரத்தைச் சேர்ந்தவர் லாரி டிரைவர். 36 வயதாகும் கிருஷ்ணதாஸ். இவரது மனைவி பவித்ரா. இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் கிருஷ்ணதாஸின் நண்பர் ரமேஷுடன் பவித்ராவுக்கு ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு. இந்த தொடர்பு நீண்ட நாட்களாக தொடர்ந்த நிலையில கடந்த மாதம் 30ஆம் தேதி இரவு கிருஷ்ணதாஸ், ரமேஷ் மற்றும் விமல் என 3 நண்பர்களும் ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் அமர்ந்து மதுவும் குடிச்சிருக்காங்க. மறுநாள் காலையில அதே கட்டிடத்தில் கிருஷ்ணதாஸ் ரத்த வெள்ளத்துல கொடூரமாக கொலை செய்யப்பட்டு பிணமாகவும் கிடந்திருக்காரு. உடலெங்கும் அரிவாள் வெட்டு காயங்கள். அப்பகுதி மக்கள் போலீசுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. ரணியல் போலீஸ் தீவிர விசாரணையில் இறங்குறாங்க. முதலில் கொலைக்கான காரணம் என்ன, கொலையாளி யார் என எந்த துப்பும் கிடைக்கவில்லை. அப்போதுதான் கிருஷ்ணதாஸின் தாய் கிருஷ்ணகுமாரி போலீஸ்ல ஒரு புகாரும் அளிக்கிறாங்க. என் மகனின் மனைவி பவித்ராவுக்கும் ரமேஷுக்கும் கள்ள தொடர்பு இருந்தது. இதை தட்டி கேட்ட என் மகனை கள்ளக்காதலனை ஏவி என் மருமகள் தான் கொலை செய்தாள் என்று ஒரு பகீர் குற்றச்சாட்டையும் கூறியிருக்காங்க. போலீஸ் கள்ளக்காதல் கோணத்தில் விசாரணையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. மனைவி பவித்ராவை விசாரித்த போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் போலீசாருக்கு கிடைச்சிருக்கு. இந்த கொடூர கொலையில பவித்ராவின் அம்மா, அதாவது கிருஷ்ணதாஸின் மாமியார் முத்துலட்சுமிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதுதான் அந்த சஸ்பென்ஸ் தகவல். மாமியார் எதற்கு மருமகனை கொல்ல வேண்டும்? போலீஸ் பவித்ராவையும் அவரது அம்மா முத்துலட்சுமியும் நேரில் அழைத்து கிடுக்குப்பிடி விசாரணையும் நடத்தியிருக்காங்க. அங்கதான் இந்த வழக்கின் எதிர்பாராத ட்விஸ்டும் காத்துட்டு இருக்கிறது. முத்துலட்சுமி கொடுத்த வாக்குமூலம் தான் இந்த வழக்கின் மையப்புள்ளி. மாமியார் முத்துலட்சுமி, என் மருமகன் கிருஷ்ணதாஸுக்கு குடிப்பழக்கம் உண்டு. சில நாட்களுக்கு முன்னாடி போதையில் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னையே பாலியல் ரீதியாக துன்புறுத்தினான். ஆம் நண்பர்களே, தன் சொந்த மாமியாரையே பாலியல் ரீதியாக துன்புறுத்திய அந்த கொடுமைதான் இங்கு கொலையின் உண்மை காரணம். மனவேதனை அடைந்த மாமியார் முத்துலட்சுமி இந்த விஷயத்தை தன் மகள் பவித்ராவிடம் சொல்லியிருக்காங்க. தன் கணவனின் கோர முகத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பவித்ரா தன் கள்ளக்காதலன் ரமேஷுடன் இந்த விஷயத்தை சொல்ல, கள்ளக்காதலன், போதையின் வன்முறை மற்றும் மாமியாரின் பழி என அனைத்தும் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணதாஸை அந்த பாழடைந்த மண்டபத்திற்குள் அழைத்து சென்று வெட்டி கொள்ள திட்டமும் இட்டிருக்காங்க. கள்ளக்காதல் கொலை என ஆரம்பத்தில் நம்பப்பட்ட இந்த வழக்கின் பாலியல் துன்புறுத்தலும் ஒரு மாமியாரின் பழிவாங்கும் வெறியும் தான் கொலையின் உண்மை காரணம் என அம்பலமானது. இந்த கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட், தற்போது பவித்ரா மற்றும் அவரது மாமியார் முத்துலட்சுமி இருவரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தலைமறைவாக இருக்கும் ரமேஷ் மற்றும் விமலை போலீசார் தேடியும் வராங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா தற்போது அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.